கத்திரிக்காய் சாதம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். கத்திரிக்காய் சாதம் அல்லது கத்திரிக்காய் சாதம் என்பது தென்னிந்தியாவில் இருந்து வரும் நறுமணமுள்ள மற்றும் சுவையான ஒரு பானை உணவு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புளிக்கரைசல், சிவப்பு மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, உப்பு. படி 1. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். கடுகு, உளுந்து மற்றும் கடலை பருப்பு சேர்க்கவும். அவை வெடித்து பொன்னிறமாக மாறும் வரை விடவும். படி 2. உலர்ந்த சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். சில வினாடிகள் வதக்கவும். படி 3. ஃபைன்லி சாப்ட் ஓனியன்ஸ், பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து சாட்டே until translucent, பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். படி 4. இஞ்சி பூண்டு விழுதைச் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை 1 நிமிடம் வதக்கவும். படி 5. நறுக்கிய தக்காளியை சேர்த்து மென்மையாகவும் குழையவும் ஆகும் வரை சமைக்கவும். படி 6. சிவப்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள் மற்றும் சாம்பார் தூள் பயன்படுத்துவதானால் சேர்க்கவும். 1 நிமிடம் வதக்கவும். படி 7. நறுக்கிய கத்தரிக்காய்களைச் சேர்த்து மசாலாவுடன் நன்றாக கலக்கவும். படி 8. தண்ணீரையும் புளி கரைசலையும் ஊற்றவும். சுவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். படி 9. பாத்திரத்தை மூடி கத்திரிக்காய் மென்மையாகவும் நன்றாக வெந்தும் மசாலா திக்காகவும் ஆகும் வரை மிதமான தீயில் சமைக்கவும். இதற்கு சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஆகும். படி 10. கத்தரிக்காய் மசாலா தயாரானதும் அடுப்பிலிருந்து இறக்கி சிறிது நேரம் ஆறவிடவும். படி 11. ஒரு பெரிய கிண்ணத்தில் சமைத்த சாதத்தைச் சேர்க்கவும். அதில் தயார் செய்த கத்தரிக்காய் மசாலாவை சாதத்துடன் சேர்க்கவும். படி 12. கத்திரிக்காய்களை மசித்து விடாமல் அரிசி மணிகள் மீது மசாலா சமமாக பரவும்படி கரண்டியையோ அல்லது கைகளையோ பயன்படுத்தி அரிசியுடன் மசாலாவை மெதுவாக கலக்கவும். படி 13. ஒரு மேசைக் கரண்டி நல்லெண்ணெய் பயன்படுத்தினால் சேர்த்து கூடுதல் சுவை மற்றும் நறுமணத்திற்காக மெதுவாக கலக்கவும். படி 14. கத்தரிக்காய் சாதத்தை சூடாகவோ அல்லது வெதுவெதுப்பாகவோ பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.